ஓடி விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. என்ன மாணிக், நல்லா இருக்கியா? பாஷா, மாணிக் பாஷா. எஸ் எஸ் எஸ், மாணிக் பாஷா. என்ன விஷயம் தம்பி? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே. இத பார், எனக்கும் உனக்கு தான் சண்டை. இந்த பாஷாவுக்கும் ஆண்டோனிக்கு தான் சண்டை. இதுல நீ சாகணும் இல்ல நான் சாகணும். உன்னுடைய ஆளுங்க சாகணும் இல்ல என்னுடைய ஆளுங்க சாகணும். பொது மக்கள் இல்ல, அப்பாவி மக்கள் இல்ல. இப்ப தெரிஞ்சு போச்சு, நீ ஒரு கோழை கூட சண்டை போடுறது எனக்கு பிடிக்காது. ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். ஏமா, இந்த தும்பல், இரும்பல், வீக்கல், கொட்டாயி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. வாசனால கீழ இருந்து என்ன வேணா பேசலையா? இத்தனை பேருக்கு முன்னால மேடை ஏறி பேசி பாரு, போதரும். தமிழ் படங்களை மறந்து வச்சுக்கிட்டு, மீசை முறுக்கிக்கிட்டு, லுங்கி கட்டிக்கிட்டு, நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குறிஞ்சி சொல்லுவே சும்மா அப்படி வந்து நிப்பானே. அந்த மாதிரி கபாலி நினைச்சியா? கபாலிடா. மேம், ஜஸ்ட் a minute. நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க, என் விருப்பத்தை கேட்கலையே. நான் உங்களை விரும்பல. படையப்பா, என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த நீலாம்பரி அவ்வளவு சீக்கிரமா எதுக்கும் ஆசைப்பட மாட்டா. அப்படி ஆசைப்பட்டா அதை அடையாம விட மாட்டா. உன்னையும் அடைஞ்சே தீருவேன், அடையாம விட மாட்டேன். குழந்தை 5 faces. என்னுடைய 5 முகத்தை பார்த்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, 6 முகம். இந்த படையப்பனோட இன்னொரு முகம், அத நீ பார்க்காத, தாங்க மாட்ட, நொந்திடுவ. என்னை பத்தி உனக்கு தெரியாது. என் வழி தனி வழி, சீண்டாத. படையப்பா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்துல பொம்பளையா இருக்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பாய். நவ்னி, ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றத பார்க்கும்போது. எல்லாருமே வந்து எப்படி சொல்றது, என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு நீங்க பண்றது. அண்ட் அது எந்த அளவுக்கு நீங்க ஆக்டிங்க்கு ஜஸ்டிஃபை பண்ணீங்கங்கறத ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் தருண் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்? ரியலி சூப்பர் பண்ணிருக்காங்க. நவ்னீத், பாஷா, முத்து, கபாலி, படையப்பா சூப்பராக பண்ணியிருக்கேன். ஃபேண்டாஸ்டிக்கா. தேங்க்யூ மிஸ்டர். அதாவது இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இதில் டைலாக்கோட சிங்க்ரனைசேஷன், அதுதான் மெயின், அதுதான் பஞ்சு. இந்த ரவுண்டோட பஞ்சு வந்து கரெக்டான டெம்போவில் அது பிடிக்கணும். ஏன்னா ஒரு டைலாக் 1 2 3 4லாம் கிடையாது. டக்கு 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 டக்கு. ஒரு டைலாக் வந்து 2 செகண்ட்க்கு அப்புறம் வரும், ஒரு டைலாக் 1 செகண்ட்க்கு அப்புறம் வரும், ஒரு டைலாக் 6 செகண்ட்க்கு அப்புறம் வரும். அதுதான் பியூட்டி.
ஸோ டைலாக்கோட டெம்போ எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக உன்னோட ஆக்ஷன்ஸ் பண்ணிருக்க. நான் வந்து உன்னோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒன்று பண்ணுறேன். சூப்பர். Thank you so much, Tarun Master and Gayatri ma'am. Your comments. என்ன பார்த்து என்ன சொன்ன? நீங்க உங்க விருப்பம் சொல்லிட்டீங்களாமா? அவங்களுக்கு விருப்பம் இல்லையாமா? நான் எப்படா சொன்னேன் என்னோட விருப்பத்தை? டேய், ஆம்பளை பசங்க அது குட்டி பையனா இருந்தா ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடாது தெரியுமா? இல்ல எங்க அப்பா தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. போட்டுட்டான். சரி, அதுக்காக நான் ஒரு டயலாக் சொல்றேன். வயசு சின்ன பையனா இருந்தாலும் உன் அழகும் ஸ்டைலும் உன்னை விட்டு போவே இல்லை. சூப்பராக இருந்தது, கலக்கிட்ட. ஆனால் என்னன்னா மாஸ்டர் சொன்ன மாதிரி டைமிங் நீ தான் ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக கரெக்டாக பிடிச்ச. ஒரு சின்ன லேக் கூட இல்லை. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. கரெக்டாக ஒரு சின்ன பாஸ் கூட மிஸ் பண்ணாமல் அழகாக பண்ண. ஓகே, பியூட்டிஃபுல், கீப் இட் அப். ஜாலியாக இருந்ததுல்ல? டான்ஸோட இது ஜாலியாக இருக்குல்ல? விடுவோமா, நெக்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் தெரியும்ல? சரி, ஓகே, இந்த ஒரு ரவுண்ட் பொழிச்சு போங்க எல்லாரும். Thank you so much.